அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சர்வர் பற்றி பேசிக்காக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் கஸ்டமருக்கு எந்த மாதிரியான கம்பெனியில் சர்வர் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்குற கஸ்டமர்லாம் நீங்கள் என்ன சர்வர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக இருக்குமா, செக்யூராக இருக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹை வேரியண்ட்டில் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். பட் நாம் என்ன மாதிரி சர்வர் கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அல்லது வேறு எந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் சாஃப்ட்வேர் தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர்னு என்ன சொல்லி பார்க்கலாம். சர்வர்ங்கிறது உங்களுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த வெப்சைட்டுடைய இமேஜஸ்ஸு, வீடியோஸு, டிசைன்ஸு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட டேட்டாஸ், நீங்கள் ஒரு டைனமிக் சாஃப்ட்வேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் கஸ்டமருடைய டேட்டாஸ், அவங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, இது வந்து சும்மா டம்மியாக வச்சுருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா சர்வர். இப்போ அந்த சர்வரில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு தான் வெப்சைட் தேவை. வெப்சைட்னால டொமைன் சொல்லுவாங்க, வெப்சைட் நேம் சொல்லுவாங்க. www.google.com, facebook.com சொல்லி போடும்போது உங்களுடைய வெப்சைட் வந்து அப்படி லோட் ஆகும். அங்கே பாருங்கள், அது இமேஜஸ்ஸு, டாக்குமெண்ட்ஸ்லாம் லோட் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து இந்த நேம்குள்ளே தான் இருக்குது. இந்த நேம்குள்ளே சர்வர் வச்சுருக்குறாங்க. அந்த சர்வர் வந்து என்ன ஆகுது, இது வருது. ஓகேவா. இப்போ நான் லாகின் பண்ணுறேன். மை அக்கௌண்ட் இருக்குல்ல, மை அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது நான் லாகின் பண்ணும்போது எனக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே சர்வருக்கான வேலைகள். எதுக்காக சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவமானது அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து டெவலப்பர், நான் சாஃப்ட்வேர் பண்ணுறேன். நான் பண்ணுற சாஃப்ட்வேர் லோக்கலில் தான் நான் வச்சுருப்பேன். இங்கே பாரு, லோக்கல் நான் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோக்கலில் இது பேர் லோக்கல் சர்வர்னு சொல்லுவாங்க, வேம்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்துக்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் டீமில் யார்கிட்டையும் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த சாஃப்ட்வேரை காப்பி பண்ணி என் டீமுக்கு அனுப்புவேன். அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இது எரர் இருந்தால் சொல்லுவாங்க, அல்லது அப்டேஷன் இருந்தால் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லோக்கலில் நாங்கள் எங்களுக்குள்ளே பார்த்துக்குவோம். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரே டைமில் ஒரு 100 பேர் 150 பேர் வருவாங்க பார்க்குறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் அதை சர்வருக்கு மாற்றி விடுவோம். ஓகேவா. நாங்கள் ஆரம்பத்தில் பண்ண சர்வர் வந்து பார்த்திங்கன்னா cPanel அப்படிங்கிற ஒரு சர்வர். ஓகேவா. ஸோ நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா cPanel பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நிறைய கம்பெனி அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பேசிக்காக ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட்டு, அப்புறம் வேர்ட்பிரஸ், இ-காமர்ஸு எல்லாருமே cPanel தான் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் இதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இதில் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஃபாஸ்ட் வரல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா இதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு மூவ் பண்ணோம். ஓகேவா. ஸோ இதுக்காக மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இதில் எங்களுக்கு கிடச்சிது. ஓகேவா. நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், எதுக்காக நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும், எங்களுக்கு வந்து இந்த லோ பட்ஜெட்டில் பண்ணிக்கலாமே. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கூட சர்வர் இருக்குது. ஓகேவா. ஸோ மாதம் 150 ரூபா, 100 ரூபாய்க்கு, வருஷத்துக்கு 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு சர்வர் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பேசிக்காக நான் இப்போ ஒரே டைமில் ஒரு 30 பேர் 40 பேர் ஓப்பன் பண்ணுறான்னு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து போன வாரம் கூட ஒரு கம்பெனி நடந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க. ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க வெப்சைட் வந்து ஒரே டைமில் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 4-5 மாதம் ஓப்பன் பண்ணல. லாஸ்ட் டைம் வந்து ஒரு மீட்டிங்னால என்ன பண்ணுறாங்க, ஒரே டைமில் ஒரு 100 பேர் 150 பேர் ஓப்பன் பண்ணாங்க. பண்ணும்போது அவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க. எல்லோரும் ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட் ஸ்லோவாகிடுச்சுது. யாரும் என்ன பண்ணல, ஐடி போடலை, ப்ராடக்டாக வாங்கலை. ஏன்னா வெப்சைட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்ககிட்ட அவங்க கேட்கவும் இல்லை, கேட்டிருந்தாலும் நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகேவா. நம்மக்கிட்ட கேட்கவும் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து நிறைய அந்த ஐடி வந்து வராமல் போச்சுது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னுக்கிட்டே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கவனமாக இருக்கணும். ஓகேவா. ஏன்னா யாரும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நேரில் பார்த்து அந்த பொருளை வாங்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக சேல்ஸ் பண்ணுறீங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாக சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா யாரும் நேரில் வர மாட்டாங்க. அந்த டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஈஸியாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து அப்படி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண என்ன பண்ணணும்னா பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகணும். பேமெண்ட் கட்டிங்கில் போகட்டும் என்ன பண்ண மாட்டாங்க சொன்னாங்க, ஆர்டர் பண்ண மாட்டாங்க. இது வந்து இ-காமர்ஸ்க்கு. இதே ஒரு டேரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் எம்எல்எம் சாஃப்ட்வேருக்கு அதே மாதிரி தான். ஐடி போடுற டைமில், ரிஜிஸ்டர் பண்ணுற டைமில் ஸ்லோவாகிட்டு கட் ஆகிட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஐடி ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்போதும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சர்வர் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கணும்.
நாங்கள் ஆரம்பத்து லெவல் இப்போ வந்து எங்ககிட்ட ஸ்டார்டர் லெவல்லையும் என்ன பண்ணாங்க சாஃப்ட்வேர் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது நாங்கள் கொடுக்குறது இந்த ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற கம்பெனி தான். ஓகேவா, இதுதான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் பண்ணவங்க யாராவது செக் பண்ணி பாருங்கள். எங்கே போய் செக் பண்ணணும்னா ஹூஇஸில் போய் செக் பண்ணுங்கள். ஹூஇஸில் போய்ட்டு whois.com ஓகேவா, வாசிச்சு பாருங்கள். இதில் போய்ட்டு இந்த ஹூஇஸ்ன்னு இருக்கும், ஹூஇஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட்டை போட்டு பாருங்கள். யாருக்காகனா நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் பண்ணாங்க இப்படி தான் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் கொடுக்குறேன், சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும் dnsparking.com ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இந்த வெப்சைட் வந்து இந்த ஹோஸ்ட் இன்ஜினில் போட்டிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, எதுக்காக ஹோஸ்ட் இன்ஜினில் போடுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பெஸ்ட்டான ஒரு சர்வர். ஓகேவா, இங்கே பாருங்கள், இது சி பேனல், இது வந்து சி பேனல், இது ஹெச் பேனல், இது ஹோஸ்ட் இன்ஜினியர் கம்பெனியுடைய அவங்களுடைய ஓன் பேனல். இங்கே பாருங்கள், டாப் 10 வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் இந்தியா, ஃபஸ்ட்டு ஹோஸ்டிங் தான் இருக்குது. ஓகேவா, இதனால தான் நாங்கள் இது கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி வேறு எங்கே போய் பார்த்தாலுமே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோஸ்டிங் தான் இருக்குது. இதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம், இதை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் பண்ணாங்க, வெப்சைட் பண்ணவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த எங்கே பண்ணணுமோ அப்படின்னு காமிக்கும். இந்த டிஎன்எஸ் பார்க்கிங் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்கு வருது. ஓகே, இது பண்ணியாச்சு. ஸோ இது மட்டும் தான் லாஸ்ட்டானா இது கிடையாது. இதுக்கப்புறமும் ஹை லெவல் சர்வர் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க. ஏடபிள்யூஎஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க இந்த லெவல்லே இருக்க மாட்டாங்க. ஒரு வெப்சைட் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்கன்னா இதே லோ பட்ஜெட்டில் லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஓகேவா, அதுக்கு தான் நாங்கள் ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது அமேசான் கம்பெனியுடைய ஒரு வெப் சர்வர். சரியா, ஸோ ஏடபிள்யூஎஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், எல்லா இடங்களையும் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ஒரு செக்யூராக இருக்கக்கூடியது. ஓகேவா, இது வந்து எப்படின்னா நமக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் கொடுத்துருவாங்க. நமக்கு தேவையான சாஃப்ட்வேரை நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போது இதை விட இந்த ஹோஸ்டிங்கரை விட இது வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு லோ லெவலில் அல்லது மிட் லெவலில் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர், இது ஓகே. பட் ஒரே டைமில் நிறைய பேர் வரணும் சார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எனக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கம்பெனி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணும்போதே ஆரம்பத்துலேயே ஏடபிள்யூஎஸில் போகிறது நல்லது. ஓகேவா, இன்றைக்கி கூட ஒரு கம்பெனிக்கு நம்ம ஏடபிள்யூஎஸ் மாற்றிருக்கோம். ஓகேவா, இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா, இன்றைக்கி 23/10. ஸோ இது இன்றைக்கி பண்ண ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ். இதே மாதிரி நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ஆப்பில் லோட் ஆகுது, பட் வெப்சைட்டில் என்ன ஆகுது, அந்த பொருளுக்கு வந்து காமிக்கல. ஓகேவா, அந்த ப்ராடக்ட் காமிக்கல. அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளுக்கான ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஐடி ப்ளேஸ் பண்ணுறது, ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. ஸ்லோவாக இருந்துச்சு என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சர்வர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, ஃபாஸ்ட்டையும் செக்யூர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு என்னகும் அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா, அதே மாதிரி ஏடபிள்யூஎஸில் ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்டை நீ செக் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி தான். நீங்கள் ஹூஇஸில் போய்ட்டு whois.com அதில் போய்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட் நேம் கொடுங்க. சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்டை பார்க்க போகிறோம். .com நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் தான். இது சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள், nsawdns.com அப்புறம் ஏடபிள்யூஎஸ் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த வெப்சைட் வந்து ஏடபிள்யூஎஸில் ஹோஸ்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் பண்ணவங்க நீங்கள் உங்கள் வெப்சைட்டை இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ நம்ம வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ண டேட் எல்லாமே இங்கே காமிக்கும். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2023 பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு லைவில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு தேவை அதிகரிக்கும் போது, சப்போஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் ரன் பண்ணவே இல்லை அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. அதிகமான தேவை இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வெப்சைட் பண்ணவும் நீங்கள் என்ன பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் ஏடபிள்யூஎஸில் நாங்கள் கொடுத்துக்கணும் அர்த்தம். இல்லைன்னா இந்த கம்பெனி ஹோஸ்டிங்கர் கம்பெனியில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர்னா என்ன சொல்லி பேசிக்காக பார்த்தோம். நாங்கள் என்ன சர்வர் யூஸ் பண்ண சொல்லி தான் பார்த்தோம். மற்ற கம்பெனி யூஸ் பண்ண நாங்கள் வந்து ஒப்பிட்டு கூச்சதில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சி பேனல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஹெச் பேனல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 years 4 years அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த லெவல். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இதுவும் பண்ணுறோம். ஏடபிள்யூஎஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ கஸ்டமர் கேட்கும்போது கஸ்டமர் கால் பண்ணி கேட்பாங்க, சார் எனக்கு வந்து எடுத்த உடனே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், செக்யூராக இருக்கும்னு சொன்னாங்கன்னா இதை பண்ணி விட்டுப்போம். இல்லை சார் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கோம் சார், ஃபஸ்ட்டு நம்ம லோ லெவலில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெரிய லெவலில் போய்க்கலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கே வந்து இதில் வந்து ஒரு 2 மாதம் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் AWSக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் AWS வந்து கண்டிப்பாக காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். மந்த்லி பில் வரும், அந்த பில்லை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு வெப்சைட் வேணும், சாஃப்ட்வேர் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கான அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லிங்க் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.